42வது தேசிய விளையாட்டு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் யாழ் துரையப்பா விளையாட்டரங்கில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. 42வது தேசிய விளையாட்டு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகளில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டதுடன் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விளையாட்டு மற்றும் இசை ஆகிய இரண்டும் உலக நாட்டு மக்களிடையே ஒரே மொழியாக திகழ்கின்றன. விளையாட்டு மைதானத்தில் அனைவருக்கும் ஒன்றிணைய முடியும். மைதானத்தில் மாணவர்கள் பல வருடங்களாக திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இங்கு 9 மாகாணங்களையும் சேர்ந்த வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். விளையாட்டுப் போட்டிகளுக்காக 9 மாகாணங்கள் என்று பிரிந்திருப்பதில் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டின் அபிவிருத்திக்கும் உற்பத்திகளை அதிகரிக்கவும் 9 மாகாணங்கள் என்று பிரிந்திருப்பதில் பிரச்சனை இல்லை. எனினும் நாம் எவ்வேளையிலும் ஒரே நாடாகவே செயற்பட வேண்டும். இன்று நாம் 9 மாகாணங்கள் தொடர்பில் பேசுகின்றோம். இந்த 9 மாகாணங்களையும் யார் எமக்கு வழங்கினர்? இந்த 9 மாகாணங்களையும் இங்குள்ள மக்கள் வழங்கவில்லை. சுதந்திரத்தின் பின்னர் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் அல்ல. இந்த நாட்டுக்கு 9 மாகாணங்களையும் பிரித்தானியாவின் அரசர்களே வழங்கினர். அதனால் ஜோர்ஜ் மன்னன் வழங்கிய 9 மாகாணங்களுக்காக நாம் சண்டையிட தேவையில்லை. அவர்களின் வசதிக்காகவே அன்று அவர்கள் 9 மாகாணங்களாக பிரித்தனர். 1833ஆம் ஆண்டு கோல்ப்ரூக் மற்றும் கேமரன் ஆகிய இருவரும் ஒன்றிணைந்து அமைத்த ஆணைக்குழுவின் மூலமே எமது நாடு 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. முதலில் அவர்கள் இந்த நாட்டை 5 மாகாணங்களாக பிரித்தனர். 1890ஆம் ஆண்டு 9 மாகாணங்களாக பிரித்தனர். அதனால் நாம் எதற்காக இந்த மாகாணங்களுக்காக சண்டையிட வேண்டும்? ඒ නිසා අපි මේ පළාත් වලටයි රණ්ඩු වෙන්න කියලා මං අහනවා. 78ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அரசியல் சாசனங்கள் தனிப்பட்ட கட்சிகளினால் ஏனைய கட்சிகளுடைய ஆதரவை பெறாமல், எல்லா இனங்களுடைய ஆதரவையும் பெறாமல் நிறைவேற்றப்பட்டது. அந்த காரணத்தை நிமித்தம் அந்த அரசியல் சாசனங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களை ஒற்றுமைப்படுத்தவில்லை. நாங்கள் எல்லோரும் நாடு பிரிக்கப்படாமல், நாட்டிற்கு விதமான குந்தகம் ஏற்படாமல், நாடு பிளவுபடப்படாமல் ஒரே நாட்டிற்குள் ஒருமித்து ஒற்றுமையாக சமத்துவமாக சமாதானமாக சமரசமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும். பேச்சாளர் பட்டியலில் எனது பெயர் முன்பு இடம்பெற்றிருக்கவில்லை. இறுதி நேரத்தில் என்னையும் பேசுமாறு அழைத்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். ஒருவேளை தெற்கிலே என்னை இப்பொழுது சித்தரித்து காட்டி வருவது என்னை தகாத ஒரு மனிதனாக ஏற்பாட்டாளர்கள் மனதில் எடுத்து காட்டியிருக்கக்கூடும். நான் வழக்கமாக பேச்சுக்களை எழுதியே வாசிப்பேன். என்னை பேயாகவும் பூதமாகவும் தகாத மனித பிறவியாகவும் சித்தரிப்பதற்கு முன்னர் நான் அண்மையிலே பேசிய பேச்சை சிங்களத்திலோ ஆங்கிலத்திலோ முறையாக சரிவர மொழிபெயர்த்து வாசித்துவிட்டு என்னை விமர்சித்திருந்தால் அதற்கான பதிலை தந்திருக்க முடியும். ஆனால் நான் சொல்லாததை எல்லாம் சொல்லி என்னை வைவது மனவருத்தத்தை தருகின்றது. இந்த நாட்டிலே எல்லோரும் இன மத மொழி குல பேதம் இல்லாம ஒற்றுமையாக கொண்டு வரத்துக்கு விளையாட்டும் ஒரு முறை. இந்த பயணம் யாழ்ப்பாணத்திலே நடவடிக்கை விளையாட்டு சந்தி இந்த நாட்டிலே மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பழக்கம் கொண்டு வரத்துக்கு ஒரு பொருத்தமான நிகழ்வி சொல்லி தான் நான் நினைக்கிறேன்.